ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் கிரைம் த்ரில்லர் டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட ஒன்லைனர் என்னன்னா, 17 பேரை ஒரு சீரியல் கில்லர் கொண்டு இருக்கான். ஆனா என்னால தீர்க்கவே முடியாத நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் ப்ரூஃபா ஒரு சில பேஷண்ட்ஸை கியூர் பண்ணிருக்கான். ஒரு பக்கம் 17 பேரை கொலை பண்ண சீரியல் கில்லர், இன்னொரு பக்கம் கடவுளுக்கு நிகரான இன்னொரு காட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவன் கொடூர நோய்களை கூட குணப்படுத்தக்கூடியவன். இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது சரியா இருக்குமா? இல்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் தீர்க்க முடியாத வியாதிகளோட இருக்காங்க, அதுக்காக இவனை உயிரோட வச்சிருக்கிறது சரியா இருக்குமா? இவனுக்கு கோர்ட்டும் பொதுமக்களும் சேர்ந்து என்னதான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லா சொல்லக்கூடியதான் பிளட்டி ஃபிளவர்ஸ் அப்படிங்கிற இந்த டிராமா. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மொபைல்ல பாக்குறவங்க ஹைப் பண்ணுங்க. சஸ்பென்ஸ்க்கும் த்ரில்லருக்கும் பஞ்சமே இல்லாம அன்பிரடிக்டபிள் ட்விஸ்டோட இந்த கதையை கொண்டுட்டு போயிருப்பாங்க. அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப கதைக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பத்துல ரேடியோல ஒரு விஷயம் ஒளிபரப்பாகுது. அது என்னன்னா, இதுவரை 10 பேர் காணாமல் போயிருக்காங்க. அது சீரியல் கில்லரோட வேலையா இருக்குமா இல்ல கிட்னாப் பண்ணிருப்பாங்களா என்ற போலீஸின் சந்தேகம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. இரவு நேரங்க. அந்த சமயத்துல சரியான மழை. ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஐயோ சுத்தமா நனைஞ்சு போயிட்டேனே அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள போனவரு கொடையெல்லாம் மடக்கிட்டு உதவிக்கிட்டே போறாரு. பின்னாடி ஒருத்தன் தொப்பி போட்டுட்டே போறான். பின்னாடி போனவன் ஃபர்ஸ்ட் போனவன கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை சொருக, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போனவன் மயக்கம் போட்டு விழ, ரெண்டாவது போனவன் தான் அந்த சீரியல் கில்லர். அவனோட பேர் லீ வாங் ஜாம். இவன் சாதாரண சீரியல் கில்லர் இல்ல, ஒரு ஆய்வு செய்யற சீரியல் கில்லர் அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல ஒலிக்குது. அடுத்த செகண்ட் பாழடைஞ்ச ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்குள்ள இப்ப கடத்திட்டு போனவன வாயிலெல்லாம் துணி வச்சு கட்டி போட்டு ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு பிளட் எடுத்துட்டு இருக்கான். அதுவும் 4 பாட்டில் பிளட். அந்த ஹோல் பில்டிங்கே காட்டுறாங்க. ஒரு மாதிரி கும்மிருட்டா இருக்கு. அதுல ஆபரேஷன் தியேட்டர் செட்டப், சர்ஜிக்கல் நைஃப்ல இருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து, நான் உன்னை கொல்லலாம் வரல, உன்னோட ரத்தம் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டே இந்த ஆபரேஷன் செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தள்ளிட்டு வரான். அதுல இருந்து அந்த சர்ஜிக்கல் நைஃப் எடுக்க அப்படியே வெளியில காட்டுறாங்க. போலீஸ் பேட்ரோலே அங்க வந்து குவியுது. மொத்த பேரும் ஃபாஸ்டா இறங்கி இந்த கொட்டிட்டு இருக்க மழையில கடகடன்னு அந்த பில்டிங்குள்ள நுழையறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா கும்மிருட்டு. டார்ச் அடிச்சுட்டு போகும்போது வந்துட்டு இருக்க வண்டியில ஒரு அட்டானியும் வந்திருக்கா. அவளோட பேர்ச்சா. எல்லாருமே அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சு சில பேர் அந்த பில்டிங்குள்ள போய் துப்பாக்கியும் கையுமா நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு ரூம்குள்ள போக பின்னாடியே சாவும் ஃபாலோ பண்ணி வராங்க. அப்ப இந்த போலீஸ் ஆபீசர், நீங்க தனியெல்லாம் போகாதீங்க, ரொம்ப ரிஸ்க் அதிகம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல கேட்காம அவங்க பாட்டுல போயிட்டு இருக்கும்போது அதை கேட்ட அந்த போலீஸ் ட்ரூப் சுத்தி வளைச்சுக்கிட்டு முன்னாடியே அந்த ரூம்குள்ள ஓபன் பண்ணிட்டு போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா கில்லர் நின்னுட்டு இருக்கான். அவன் இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. உள்ள போன உடனே ஹேண்ட்ஸ் அப்னு சொல்ல, அந்த நேரத்துல அவன் பொறுமையா திரும்பி பார்த்து, பிளஷர், இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டே கையில வச்சிட்டு இருக்க இன்ஜெக்ஷனை கீழே போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் இந்த ஆபரேஷனை முடிக்கலன்னா இவன் செத்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த கில்லர் சொல்ல, எனக்கு புரியுதுங்க, பட் எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, இந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உன் கையில வச்சிருக்க இன்ஜெக்ஷனை கீழே போட்டுட்டு கையை தூக்கு அப்படின்ற மாதிரி சா சொன்ன உடனே, ஓகே மிஸ்டா, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கு பயங்கரமான ஆச்சரியம். எப்படி என்னோட பேர் இந்த கில்லருக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு வித லொக்க விட்டுட்டு அவன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணும்போது, இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் எவிடன்ஸா எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஒரு வழியா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கையில வழங்க மாட்டதுக்கு அப்புறம், இங்க பாருங்க, நான் சொல்றத கடைசியா ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோங்க, நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லா முடிக்கலனா இவன் செத்து போயிடுவான், அப்படி இல்லைன்னா நீங்க வேற டாக்டர்கிட்ட தான் அட்மிட் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு ஏதாவது பண்ணீங்கன்னா இவன் உடம்புல இருக்க நோயெல்லாம் குணமாகாது, அதுக்கு நான் பொறுப்பில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக, அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் படுத்துட்டு இருக்க பேஷண்ட்டுக்கு உயிர் இருக்கான்னு நெஞ்சில காதை வச்சு கேட்கும் போது அவன் அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அங்க எல்லா இன்வெஸ்டிகேஷனும் நடக்கும் இல்லையா. ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தீங்கன்னா கட்டா பணத்தை பார்சல் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு சா மூக்க மூடிக்கிறா. அதே சமயத்துல நிறைய பாடிஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ உயிரோட ஒரு பேஷண்ட்டையும் நாங்க கைப்பற்றி இருக்கோம், எங்களுக்கு ரெஸ்கியூ டீம் வேணும் அப்படின்னு கார்ட்லெஸ்ல சொல்றதை கேட்டுட்டு, ரெஸ்கியூ டீமா, நான் அவனை ரெஸ்கியூ பண்ணாம இந்த உலகத்துல யாராலையும் ரெஸ்கியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீன் கோர்ட்ல காட்டுறாங்க. வேற ஒரு கேஸுங்க. அது ஒரு அசால்ட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அத பயங்கர சக்சஸ்ஃபுல் அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப பெரிய அட்வொகேட். அவரோட பேர் பார்க். அவரு கேஸ கம்ப்ளீட் பண்ணி கைதியை வெளியில கூட்டிட்டு வரும்போது பிரஸ் மீடியாலாம் வந்து பேட்டி எடுப்பாங்க இல்லையா. அப்ப உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் உள்ள வைக்கல, உங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்க, அது எல்லாத்தையுமே வாதாடிட்டாங்க, தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கைதி சொல்ல, அதுக்கு டக்குன்னு பார்க் வந்து, எங்களையும் கொஞ்சம் நம்புங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, நல்லபடியா தான் இந்த கேஸை முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மீடியா பர்சன்ஸ்லாம் இவன் பணம் கொடுத்தா கேஸை எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசுறத கேட்காத மாதிரியே ஸ்மார்ட்டா கிளம்புறாரு. இப்ப அவர் போயிட்டு இருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு.
அவரோட பொண்ணு தீர்க்கவே முடியாத ஒரு டிசீஸ்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்கா. அதனால அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவளோட பேர் மின்சியோ. ஹாஸ்பிட்டல்ல அவ பாட்டுல குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவளை ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் அவளுக்கு மோசமா தான் போயிட்டு இருக்கு, இதுக்கு கியூரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அமைதியா நிக்க, அவங்க இவரோட ஒய்ஃப் தான். சோ பேரண்ட்ஸ் 2 பேரும் போராடி அந்த குழந்தைய சேவ் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ விளையாண்டுட்டு இருந்த குழந்தை, அப்பா எப்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. பட் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி இந்த குழந்தைய காப்பாத்துறதுன்னு புரியாம குழம்பி போயிருக்காரு. அப்ப அவரோட மைண்ட்ல டாக்டர் மூணு ஒருத்தர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இந்த நோயை ரிசர்ச் மூலமா என்னால தீர்த்து வைக்க முடியும், பட் அதுக்கு ரொம்ப செலவாகுமே, ஒரு $2 மில்லியன் ஆகுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் அந்த பணத்தை 3க்கு அனுப்பி வைக்க ரொம்ப நாளா அந்த 3 காணும், என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்படியா அவரு அதை திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாவை காட்டுறாங்க. அவங்க இப்போ இன்ட்ரோகேஷன் ரூம்குள்ள போறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த கில்லரை கேள்வி மேல கேள்வி கேட்கணும். அதுக்காக அவங்களோட சீட்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அறிக்கையை விடணும் இல்லையா, அதுக்கான ஆர்டிக்கலை பத்தி கேட்கறாங்க. நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ண உடனே இப்படியாப்பட்ட ஒரு பெரிய சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் உள்ள போயிட்டு இன்ட்ராகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் இவங்க பாக்குறதுக்கு டெரரா இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் தீர்ப்பா வரணும்னு திங்க் பண்றவங்க. அது மட்டும் இல்ல, இவங்க சிஜின் குரூப்போட இளைய மகள் அப்படின்னா பாத்துக்கோ எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் அவங்க பின்னாடி இருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கவர், இல்ல அவங்கள பத்தி எனக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்னு என்னன்னா, அவங்க அப்பாவோட நேமுக்கு பின்னாடி வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, அவங்களா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லையே, நான் அவங்க இங்க ரொம்ப நாளா அட்வொகேட்டா இருக்க மாட்டாங்க, பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு அவங்களோட கம்பெனிக்கு அவங்க ஒரு லாயரா போவாங்கன்னு தானே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அவங்க அப்பாவை விட பெரிய ஆளா வரணும்னு அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்க, அதுதான் அவங்களோட நேச்சரே, ஒரு விஷயத்துல அவங்க இறங்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல கில்லரை காட்டுறாங்க. கில்லரை கேள்வி கேட்கறதுக்கு இவங்க உள்ள நுழைய, அவன் கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கான். அப்ப போலீஸ் ஆபீசர் பக்கத்துல நின்றுட்டு, அவன் கொஞ்சம் டேஞ்சரு, பார்த்து இருந்துக்கோங்க, ஆனா ஒரே ஒரு சின்ன டவுட், எப்படி அவனுக்கு உங்களோட பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்கறதுக்கு தான் நானே உள்ள போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போறாங்க. சோ போன உடனே முதல் கேள்வி அதை கேட்க, அதுக்கு கியாம், நான் உங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, 2வது கேள்வி, நீங்க இது வரைக்கும் 10 கொலைகள் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, கியாம் அதுக்கு நான் கொலையே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்றீங்க, உங்களோட ரூம்ல அவ்வளோ டெட் பாடிஸ் இருந்துச்சு, கொலை பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு அவன் நோட் பேட் எடுத்து 17 - 17 இப்போ என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கில்லரை பார்த்து சத்தம் போட, நான் தான் உங்க டைமை சேவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, அதுதாங்க உண்மையான ஆன்சரே அப்படின்ற மாதிரி கில்லர் சொல்ல, 0ன்றாங்க. ஆமாங்க, இதான் உண்மை, நான் ஒன்னும் மகாத்மாவெல்லாம் கொல்லல, இன்னொருத்தவங்களை கொல்றவங்கள மத்தவங்களை அழிக்கிறவங்கள தான் நான் கொண்டு இருக்கேன். இப்போ நீங்க அவங்களெல்லாம் ரிசர்ச்காக யூஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு கொடிய நோயை தீர்க்கறதுக்காக அதுக்கு கண்டிப்பா ரிசர்ச் தேவைப்படும் தான், அதுக்காக கூட மேபி நான் கொண்டு இருக்கலாம், உங்களோட கூற்றின்படி நான் 17 பேரை தாங்க கொண்டு இருக்கேன், ஆனா கெட்டவங்களை இந்த பூமியிலேருந்து தூக்கி எறிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம், நான் இது வரைக்கும் ஒருத்தரை கூட கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல இவன் சொன்ன இடம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. தோண்டி பார்த்தா நிறைய எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. போலீஸ் ஆபீசர் சாக்கு கால் பண்ணி, இங்க நிறைய டெட் பாடிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. அத சா கேட்டுட்டு, இல்ல 17 டெட் பாடிஸா, அந்த கிரவுண்ட் ஃபுல்லா தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பயங்கரமான தேடுதல் வேட்டை போயிட்டு இருக்கு. பரபரப்பா டிவிலயே ரிலே ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் குழந்தைய பாக்குறதுக்கு அப்பா வராரு. அவ ரொம்ப சந்தோஷமா அவரை பார்க்க அழகான பொம்மையை வாங்கிட்டு வந்து பிரசன்ட் பண்றாரு. இந்த சமயத்துல, சரி கொஞ்ச நேரத்துல நான் வரேன், இவ்வளவு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வெளியில போக, அந்த சமயத்துல குழந்தைகிட்ட உட்காந்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த குழந்தை, அப்பா நாம எல்லாம் ஒன்னா இருக்க மாட்டோமா, ஒரே வீட்டுல வாழ மாட்டோமா ஃபர்ஸ்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், இங்க ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் உனக்கு போகுது, அது சரியானோன்னா நம்ம எல்லாரும் ஹாப்பியா ஒரே வீட்டுல வாழலாம், ஓகேவான்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாரு. அடுத்த சீன்ல அவ தூங்குற வரைக்கும் கிட்டக்கே இருந்துட்டு அவ தூங்குறத பார்த்து ரசிச்சுட்டு ஒரு வித பயத்தோட அங்கிருந்து வேலைக்கு போறது வழக்கம். அடுத்து இவரு ரிப்போர்ட்டர் ஜோவை மீட் பண்ண போறாரு. சோ கால் பண்ணி வரலாமான்ற மாதிரி பெர்மிஷன் கேட்க, அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க. இப்போ ஃபேமிலி பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு, அப்படியே இவர் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண அந்த ஜெஃப்ரி கேஸ பத்தி, ஏங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் தானே, அவரை நீங்க டீல் பண்ண விதம், அந்த கேஸ்ல ஜெயிச்ச விதம் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அந்த கேஸாலே நீங்க ஒரு பெரிய ஃபெமிலியர் ஆயிட்டீங்க தெரியுமா, ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதான் கூப்பிட்டுருக்கேன். ஆக்சுவலா நீங்க உங்க பொண்ணுக்கு இருக்க நோயை பத்தி கவலைப்பட்டீங்க இல்லையா, ஆனா இப்போ ஒரு சீரியல் கில்லரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரியல் கில்லருக்கு தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
ஆனா கொடுமை என்னன்னா இவன் ஒரு 17 பேரை கொலை பண்ணிட்டு நான் 0 பேரை தான் கொலை பண்ணிருக்கேன், ஒருத்தரையும் கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். சோ இவன் குழப்பி பேசுறது மட்டும் இல்லாம என்னால தீர்க்க முடியாத நோய் எல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல டாக்டர் மூணையும் இவன் தான் கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, என்னது மூணையும் கொண்டுட்டானா, யார் அவன், ஐயோ அந்த 3 இருந்தா என் பொண்ணு பொழைச்சிருப்பாளே அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லர் மூணோட கழுத்துல ஏதோ சொருகிற மாதிரி இருக்கு. மூணுங்கிற டாக்டரையும் இந்த சீரியல் கில்லர் தான் கடத்திட்டு போய் கைமோ பண்ணிருப்போம் போல இருக்கு. அடுத்த சீன்ல சாவோட ஆபீஸ காட்டுறாங்க. அந்த சமயத்துல அட்டானி எல்லாரையும் பத்தி அவ பேசிட்டு இருக்கும் போது உங்களை பாக்குறதுக்காக டைரக்டர் வெயிட் பண்றாரு. அதாவது சாவோட மேல இருக்கிற சீனியர் அட்டானி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவரை மீட் பண்ண போறா. அந்த இடத்துல நீங்க இந்த கேஸ எடுத்து ஹேண்டில் பண்றது ரொம்ப அழகா இருக்கு, நாங்க ரசிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், இப்போ அந்த குற்றவாளிக்கு எதிரா நீங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். இது உங்களோட அப்பா கம்பெனியோட ரெப்புடேஷனும் அடங்கி இருக்கு அப்படி இப்படிலாம் அட்வைஸ் பண்றாரு. அந்த சமயத்துல அரசு தரப்பு வக்கீலா மிஸ்டர் பார்க் அட்வொகேட் தான் குற்றவாளிக்காக வாதாட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அவர் வாதாடி அவனுக்கு மரண தண்டனையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்னு தானே சொல்றீங்க, அவன்லாம் அந்த உலகத்துல இருக்கவே கூடாது சார், செத்து போயிடும். 17 பேரை கருணையே இல்லாம கொண்டு இருக்கான், இவெல்லாம் உயிரோட இருந்து என்னத்த பண்ண போறான், ஃபர்ஸ்ட் அவனை அடிக்கடி மீட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, அவன் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றான். இந்த பக்கம் அந்த கில்லரை பார்க்க பார்க் வந்திருக்காரு, கூடவே ரிப்போர்ட்டர் ஜோவும் வந்திருக்காரு. அந்த இடத்துல கில்லர் வந்து உட்கார்ந்த உடனே இவர் தான் சீரியல் கில்லரான இவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல பார்க்க கில்லரை பார்த்து நீ டாக்டர் மூணை கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்னு அவன் பதில் சொல்ல கோமாகி டக்குன்னு எழுந்துடுறாரு. நீங்க கோவப்படுறதுல ஒண்ணுமே இல்ல, மூணு கிட்ட எந்த ஒரு கியூரும் கிடையாது, அவன் போய் சொல்லி உங்ககிட்ட இருந்து 2 மில்லியன் பணத்தை அடிச்சுட்டான். அது மட்டும் இல்ல அவங்க பொண்ணை என்னால குணப்படுத்த முடியும், மின்சோக்கு இருக்கிற நோய் இந்த உலகத்துல யாராலையும் தீர்க்க முடியாது, அவ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா, அவளை என்னால கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்டு பார்க்குக்கு பயங்கரமான ஷாக்கு. என் பொண்ணு பேர் எப்படி உனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு இருக்கிற நோய் உனக்கு எப்படி தெரியும், அதுவும் மூணு சரியில்லாதவன் நீ எப்படி டிஃபைன் பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேட்டு பயங்கர டென்ஷன் ஆறாரு. அந்த சமயத்துல இவன் பாட்டுல ஜாலியா டேபிள்ல கை வச்சுட்டு ஒத்த விரலால தட்டிக்கிட்டே, நீங்க என்கிட்ட தான் நெக்ஸ்ட் வருவீங்கன்னு எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, அது மட்டும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் டெஸ்ட் எல்லாம் பண்ண போறதுல உங்க பொண்ணு மேல என்னால உங்க பொண்ணை கியூர் பண்ண முடியும், நான் கான்பிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல கொடுப்பான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜோவும் பார்க்கும் கார்ல போயிட்டு இருக்கும் போது பார்க்க யோசிச்சுக்கிட்டே ஜோவை பார்த்து, உனக்கும் அந்த கில்லருக்கும் என்னடா டீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனை ஆல்ரெடி கேள்வி கேட்கறதுக்கு அட்டானி சா போயிருந்தாங்க, அப்ப எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொன்னா, எனக்கு அப்ப புரியல, ஆனா அதை பத்தி ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சுட்டேன். நான் தான் அந்த கேஸை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க அதை ரிசர்ச் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஆனா அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சீரியல் கில்லர்னே தெரிய வந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட மெடிக்கல் மிராக்கிளே இருக்கு, அவன் கான்பிடன்ஸா சொல்றான், அதுதான் ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி பார்க்கிட்ட சொன்ன உடனே சரி, ஈஸியா அவன் ஒரு பேஷண்ட்டை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, ஆபரேஷன் மாதிரி, அவரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க போறாங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டும் போது சா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுல இருக்க சம்மரியில அவன் பண்ண கொலைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல போலீஸ் ஆபீசர் இவன் யூஸ் பண்ண ஏதோ ஒரு கெமிக்கல் எல்லா பாடிஸ்லயும் இருக்கிறதாகவும், அந்த கெமிக்கல் யூஎஸ்ஏல கண்டுபிடிச்ச மாதிரியும், அதை இவன் தான் முதல் முறையா யூஸ் பண்ணிருக்கான், அந்த அளவுக்கு இவன் ஒரு பிரில்லியன்ட். ஆனா எதுக்காக இப்படி கொலைகள் பண்ணானே தெரியல, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, அவனும் இவன் சுயநினைவு இல்லாத போய் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கார் ஆக்சிடென்ட்ல அவனுக்கு சுயநினைவு இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு வேற யாருமே கிடையாது, ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டு தீர்க்கவே முடியாத நோய்க்கான மருந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கறதுல கான்பிடென்ட்டா சொல்றான். பட் யாருக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு தெரியல அப்படின்ட்டு அந்த சம்மரியை கொடுத்த உடனே அதை படிச்சு பார்த்துட்டு இது எனக்கு போதும், அவனுக்கு நான் மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பார்க்கும் ஜோவும் கார்ல போயிட்டு இருக்கும் போது, என்னடா இப்படி எல்லாம் ஆர்டிக்கல் எழுதியிருக்க, நிறைய ஆட் பண்ணி நீயாவே கற்பனை கதையெல்லாம் எழுதியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி எல்லாம் எழுதினாதாங்க வைரலா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். இந்த பக்கம் நேரா கில்லரை பாக்கிறதுக்கு போயிருக்கா. அந்த இடத்துல அவ அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது, மீதி 10 பாடியை எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கொல்ல, அதோட டெட் பாடி எங்க இப்படின்ற ஆங்கிள் பாக்குறத விட்டுட்டு வேற ஒரு ஆங்கிள் பாருங்க அப்படின்னு சொல்ல, எனிஹவ் நீ 17 பேரை கொலை பண்ணிருக்க, அந்த கொலைப்பழிய நீ கண்டிப்பா ட்ரையல்ல நான் கெட்டவன்களை தான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போற. ஆமா உண்மைதான், நான் இந்த ஊர் மக்களை சேவ் பண்ணிருக்கேன், என்னங்க குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்ல நீ உன்னை ரொம்ப பெருமைப்படுத்திக்கிறதெல்லாம் நிறுத்து, நீ ஒரு கொலைக்கார ப்ராசிக்யூட்டர்ச்சா, கொஞ்சம் நிறுத்துங்க, நான் பேஷண்ட்ஸை சேவ் பண்ணிருக்கேன், அதுவும் இன்க்யூரபிள் டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ், அவனுங்க செத்தாதான் மத்தவங்க பொழைக்கவே முடியும், அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு கண்டிஷன்ல தான் அவங்கள
அவங்கள நான் கொல்ல வேண்டியது இருந்துச்சு. நீ 1000 2000 பேரை காப்பாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, 17 பேரை கொலை பண்ணிருக்க, நீ ஒரு கொலைக்கார, அதுவும் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவன் எழுந்து போறான். அதை பார்த்துட்டுச்சா, உட்காரு, நான் உன்னை எழுந்து போக சொன்னா? நான் உன்னை எழுந்து போக சொன்னாதான் நீ எழுந்து போகணும், உன் இஷ்டத்துக்குலாம் எழுந்து போக கூடாது. சரி அதெல்லாம் விடு, அவங்களெல்லாம் எங்க புதைச்சு வச்சிருக்க அதையாவது சொல்லு, அதை நீ கோர்ட்லயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போக இந்த பக்கம் ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்க வந்த விஷயம் முழுசா முடிவடையலன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியல, அதான் டக்குன்னு நீங்க கிளம்பி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் நக்கலா சிரிச்சுட்டு போறா. அதுக்கு அடுத்து இவனை எப்படியாவது தூக்குல ஏத்தணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றா. இந்த பக்கம் நிறைய பேரை விட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்கிறா. ஆக்சுவலா இவன் எங்க இருக்கான், இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான், யார் யார்கிட்ட எல்லாம் பழக்கம் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும் ஜோவை கூட்டிட்டு அவர் கையில ஒரு கால் முடியாதவனோட போட்டோ இருக்கு. அவங்க அம்மா வேலை செஞ்ச இடத்துல எல்லாம் போய் தேடி தேடி பாக்குறாரு. இப்படி அவங்க ஒவ்வொருத்தர் சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு ஊரெல்லாம் தேடி பாக்குறாரு. ஃபைனலா அந்த கில்லர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தானோ அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சோ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த கேஸ் இன்னும் எவ்வளவு ஆழமா போகணும் தெரியல, அதை எப்படி தோண்டி எடுக்கிறதுன்னு புரியலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா இவரோட தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் திங்க் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் ஆபீஸ்க்கு வரும்போது அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவனை அந்த எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் வைப்பாங்களே, போய் சொல்றானா உண்மையை சொல்றானா அப்படின்ற மாதிரி, அதுக்கு அவனோட ரிப்போர்ட்டை பார்த்து இவ அதிர்ந்து போறா. ஏன்னா நீ 17 பேரை கொலை பண்ணியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம்மா, நீ யாரையாவது கியூர் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லம்மா. சோ அந்த ரிப்போர்ட் ரெண்டுமே போய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சோ ஆக்சுவலா அவன் கொலை பண்ணல, நிறைய பேரை காப்பாத்திருக்கான், அதுதான் உண்மையான ரிப்போர்ட். அதை பார்த்துட்டு என்னது இது ரொம்ப ஃபிஷியா இருக்கேன்னு இவ்வளவு திங்க் பண்ணிட்டு அவன் பாடிஸ் எல்லாம் எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு தேடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல திரும்பவும் அவனை கேள்வி கேட்க போயிருக்கும் போது ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்டு, நீ என்ன ஹீரோயிக் ஆட்டிடியூட் எல்லாம் காட்டிட்டு இருக்க, ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கான உண்மையான பதில சொல்ல முடியாதா, நீ மாத்தி மாத்தி சொல்லி அந்த மிஷின் தப்புன்னு சொல்லணும், அதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகணும், இதான உன்னோட எய்ம், நீ என்ன மாத்தி சொன்னாலும் உனக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு கில்லரை பார்த்து சொல்ல அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருக்க. சரி சரி, உன்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது, நீ இது வரைக்கும் நிறைய பேரை காப்பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்க இல்லையா, அவங்க எல்லாம் யாரு, அவங்களோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லு, எதுக்காக காப்பாத்துன, எப்படி காப்பாத்துன அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கே அதிர்ச்சி ஆயிடுது. இது வரைக்கும் கொலை, டெட் பாடிஸ், போனத்தை புதைச்சிட்டேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தீங்க, சீரியஸா இந்த தடவை தான் கரெக்டான கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு செடி வளர்க்குறோம்னா அது செத்து போயிடும் இல்லையா, அது சரியா தண்ணி ஊத்தல, ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் குறைபாடுனால செத்து போகும், அதுக்கு நான் தயாரிச்ச அந்த கெமிக்கலை ஊத்தி பார்த்தேன், அந்த ஃபார்முலா உடனே மறுநாள் ஃப்ரெஷ் ஆகி புது பூக்களே உண்டாயிருச்சு, ஓ அதுதான் இப்போ கியூர்னு சொல்லிட்டு இருக்கியா, பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ண, அடுத்து ஃபிஷ் டேங்க்ல செத்து போன கோல்டு ஃபிஷ் கூத்துன, அது மறுநாள் உயிரோட பொழைச்சு ஹாப்பியா இருந்துச்சு, சோ அடுத்து ஹியூமன்ஸ் மேல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன், ஓ அதுல இருந்தா கொலை பண்ணவே ஆரம்பிச்சிருக்க, அதாவது உன்னோட மருந்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்க மேல செலுத்தி அவங்கள ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டா நீ யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்க, அதுதானே உண்மை, சரி அந்த 17 பேரை அப்படிதானே கொன்ன அப்படின்ற மாதிரி கோவமா கேட்க அவன் பார்த்து அமைதியா இருக்கான். 17 பேரை எப்படிடா கொன்ன அப்படின்னு திரும்பவும் இவன் கோவமா கேட்க, ஆமா நான் 17 பேரை கொன்னதான் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கான். சரி கடைசி விக்டிம் பேர் என்ன, அவன் பேரு ஹாங் ஜி குவாங், ஷியோரா நீ சொல்றது உண்மையா, அவங்க கிட்ட தமிழ்ல பேசினா புரிஞ்சிருமா என்ன அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அடுத்த சீன்ல அட்வொகேட் ஆபீஸ காட்டுறாங்க. விடிய விடிய இவனை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா போல இருக்கு. சரி உன்னை அரெஸ்ட் பண்ண உடனே நீ ஏன் ஓடாம அதே இடத்துல இருந்த, ஆமா நான் ஓடாம இருந்ததுக்கு என்ன ரீசன்னா, நானே ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பட் அவ்வளவு சீக்கிரமா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நானே வந்து சரண்டர் ஆயிடலான்னு தான் இருந்தேன், அந்த லாஸ்ட் பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு லீச்சாங் எனிவே என்னோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஓ அப்ப நீயாவே சரண்டர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணியா, ஆமா நீங்களா வந்து என்னை தேடி கண்டுபிடிக்கல, நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனே, எவ்வளவு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் பண்ண குற்றங்கள் என்னோட மனசுல பாவமா நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்கு பரிகாரம் தேடுதான் நானா வந்து சரண்டர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு கில்லர் சொல்ல, அதை பார்த்தா அவ சிரிக்கிறா, உனக்கெல்லாம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு கிளாப் பண்ணிட்டு, மத்த பிணங்களை எங்க புதைச்சிருக்க அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, சான்கின்னு ஒரு மலை இருக்கு இல்லையா, அதோட மிடில் ஸ்லோப்ல புதைச்சிருக்க லேண்ட்மார்க், அது ரிவரை ஃபேஸ் பண்ணி 100 மீட்டர்ஸ்ல ஒரு மார்க் இருக்கும் அப்படின்னு இவன் சொன்ன உடனே அதே இடத்துல எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க, ஒரு டெட் பாடியும் காணோம். இப்படியே அந்த தேடுதல் டீம் பயங்கர தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பாவம் போலீஸ் ஆபீசரும் அதே இடத்துல போய் ஏதாவது பிணங்கள் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவளோட மைண்ட்ல அன்னைக்கு கேள்வி கேட்டதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு.
கேட்டதுக்கு அவன், நான் ஒரு டீலுக்காக சம்மதிக்கிறேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு உதவி பண்ண முடியுமா, என்னோட எபிலிட்டிய கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு இவகிட்ட கேட்டிருப்பா. இருந்தாலும் அவ அதை திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் தேடுதல் வேட்டை தீவிரமா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்க்க இவன் ஒருத்தனை கியூர் பண்ணன்னு சொன்னானே, அவன் எங்கதான் இருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஜோவும் கூட இருந்து கிடைக்கிற போன் நம்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சோ திடீர்னு பார்க்குக்கு ஒரு கால் வருது. அந்த ஹேர் சலூன் லேடி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் விசாரிச்சிருப்பாங்க. அவங்க இப்ப அவங்க எல்லாம் எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்ற விவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் தேடுதல் வேட்டை ஈவினிங் வரைக்கும் நீண்டு போயிடுதுங்க. எல்லாரும் களைச்சே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்க்க அந்த சலூன் லேடி சொன்ன அட்ரஸ்க்கு போலான்ட்டு குறிப்பிட்ட வீட்டோட காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க. கதவை தட்டி பாக்குறாங்க. அங்க யாருமே காணும். அதே சமயத்துல இந்த பக்கம் தேடுதல் வேட்டை தீவிரமா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு டெட் பாடி கூட கிடைக்கல. சோ இதுக்கு முன்னாடி அவனை வச்சு கேள்வி கேட்கும் போது, என்னை வச்சு காமெடிக்கு படி பண்ணலையேடா, நீ பொழைச்சு போறதுக்காக என்கிட்ட டீல் பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு அவன் சிரிச்சுட்டு, என்னோட கேஸ் தான் உன்னோட கெரியரே ஸ்ட்ராங் பண்ண போதுன்னு எனக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா வசதி வாய்ப்பு வாய்ந்த உங்க அப்பாவையே எடுத்துக்கிட்டு நீ தனியா நின்னு போராடுவியா என்ன அப்படின்னு சொல்ல உடனே கட்டுப்பாயிடுறா. ஏண்டா என்னோட பர்சனல் வரைக்கும் நீ ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் எனக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பா. இதே சமயத்துல இந்த பக்கம் பார்க் தேடி போனவங்க எது தப்புல வராங்க. ஜோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் கீழே இறங்கி போறாரு. அப்ப அந்த அம்மா போய் அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. அவங்க தானே அது எப்படி அவங்க கிட்ட போய் பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கும் போது அம்மா அப்படின்ற குரல். பார்க்கும் பின்னாடி திரும்பி பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் டெட் பாடிஸ போலீஸ் கண்டுபிடிச்சிருது. அதுக்கப்புறம் இங்க வாங்க, ஷவல் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் கூப்பிட அதே மாதிரி நிறைய இடத்துல பிணங்கள் கிடைக்குது. எல்லாத்தையும் தோன்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு குழியை தோண்டிட்டு டெட் பாடியை காட்டுவாங்க. அந்த டெட் பாடியோட உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டையுமே அவன் உறிஞ்சி எடுத்திருப்பான். அதனால அப்படியே காஞ்சி போய் அழுகாம இருக்கும். அதே சமயத்துல இவ கேள்வி கேட்கும் போது, என்னால வார்த்தைகளால ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது, எக்ஸ்பெரிமெண்டால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே சமயத்துல இந்த பக்கம் பார்க் அம்மானு கூப்பிட்டுட்டு ஒரு பையன் வந்தானியா, அவனை ஆச்சரியமா பாக்குறாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் கேள்விகள் கேட்கும் போது சா மலைச்சு போய் உட்காந்துருப்பா. அந்த சமயத்துல பென்சில் உருண்டோடி இருக்கும். அதை எடுத்து நேரா வச்சுட்டு, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ என்ன தூக்குல போடுறதுலே குறியா இருக்காத, இப்படியே பண்ணினா உனக்கா எனக்கான கோர்ட்ல நானும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடன்ஸா அவன் பேசுறது இவளும் கண்ணிமிக்காம பாத்துட்டு இருப்பா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அட்வொகேட் பார்க்க தேடிட்டு போன அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பையனை பாத்தீங்கன்னா ஆக்டிவா நடந்து வரான். இந்த உலகத்திலேயே போலியோ அட்டாக்ல பாதிக்கப்பட்ட கால்கள் இதுவரைக்கும் குணமானதா சரித்திரமே இல்ல. ஆனா அவன் ரொம்ப நார்மலா நடந்து வரத பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் நிக்கிறாரு. நீ தானப்பா காங்சோ அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, அம்மாவோ நீங்க யாருங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இந்த பக்கம் லா அண்ட் ஆர்டர்ல கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல சா வந்து இது மாதிரி கில்லர் சொன்ன இடத்துல போய் டெட் பாடிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கோம், இதுதான் அதோட ஸ்கல்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பொம்மை கூட விளையாடுற மாதிரி கேட்கிற கேள்விக்கு நேரா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சுதான் பேசுறான். எந்த மலையிலமா நீங்க போய் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற கேள்வியை ஒருத்தர் எழுப்ப, மலையோட பேரை சொல்லி அந்த இடத்துல எங்களை அலைய விட்டுட்டான். ஃபைனலா இந்த ரிமைனிங்ஸ் தான் நாங்க எடுத்தோம், இதான் உன்னோட வாக்கு மூலமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பெரிய ஜட்ஜ் கேட்க, ஒரு செகண்ட் அவனை கேள்வி கேட்கும் போது, சா நீங்க இந்த பென்சில் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் என்னோட சைடு வந்து பாருங்க, நான் பல பேரோட உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், எனக்காக ஒரு ட்ரையலுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பணமே வாங்காம பல பேரோட உயிரை நல்லா காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு இவ அவனுக்கு தூக்கு தண்டனை வழங்குங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. அடுத்த சீன்ல கில்லரை பார்க்க வந்தவன, என்ன உங்க மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி கில்லர் கேட்க, உண்மையாவே அந்த போலியோ அட்டாக் ஆன பையனை நீ தான் காப்பாத்தினியா, அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அவன் நடந்து வரதை நீங்க பாக்கலையா, சரி எப்படி நீ இந்த மருந்தை கண்டுபிடிச்ச, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கும் போது ரோட்ல வேகமா வந்த கார் என்ன மோதிடுச்சு, அதுல நான் 3 வருஷம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன், அந்த நேரத்துல என்ன கவனிக்க யாருமே இல்லைன்னு கவர்மெண்ட் டாக்டர் என்ன பண்ணிருக்காரு, வேற ஒரு பிளட்ட என்னோட உடம்புல ஏத்திட்டாரு, ஆனா நான் கியூர் ஆயிட்டேன், அது அதிசயம் தான், கியூர் ஆனாலும் ஆக்சிடென்ட் அன்னைக்கு எப்படி ஒரு தலையில பெயினை உணர்ந்தனோ அதே மாதிரி அடிக்கடி எனக்கு தலையில பெயின் வரும், கடந்து துடிப்பேன், டாக்டர்கிட்ட போய் கேட்டா அதுக்கு கியூரே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ என்ன நானே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள ஈடுபடுத்திக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு பெயினோட வாழ்றதை விட நம்மளே சோதிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு என்னோட பிளட் எடுத்து சீரம் தயாரிச்சு அதன் மூலியமா நான் குணமும் ஆயிட்டேன். ஃபைனலா அதே ப்ரொசீஜரை மற்ற பேஷண்ட்ஸுக்கும் நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நிறைய பேர் இதுக்காக ஒத்துக்கல, பட்
பட் ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. உங்க பொண்ணையும் என்னால குணப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட பொண்ணுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பேரு சொல்றதுக்கு உனக்கு அருகது இல்லைன்ற மாதிரி திட்டுறாரு. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க அவன் ஒரு சீரியல் கில்லர் இல்லையா, இப்ப அவனோட டாக் தான் ஊரு முழுக்க போயிட்டு இருக்கு. அவனை கொல்லுங்க, அவனை எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ப்ரொட்டஸ்டே நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து சாக்கு சிரிப்பு வருது. ஆனா பார்க்க பார்த்து இவர் என்ன கேஸ் வேணாலும் எடுப்பாரு பணத்துக்காக அப்படின்ற மாதிரி காசப் பண்றாங்க. அடுத்த கோர்ட் சீன்ல எல்லாரும் ஆஜரானோன்னு, நீ 17 பேரை கொலை பண்ணது உண்மையா? ஆமா. பல பேரை கியூர் பண்ணிருக்கியா? ஆமா. நீ 17 பேரை கொலை பண்ணன்னு சொல்லிட்டு 24 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்க, அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டெட் பாடிஸ ஸ்கெலிட்டன்ஸை வச்சு ஐடென்டிட்டி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேச, இதெல்லாம் பொய்ன்ற மாதிரி பார்க்க வாதாட, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு இவளும் டிவியை ஆன் பண்ணி ஒவ்வொரு டெட் பாடிஸா காட்டிட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா கொண்டு வச்சிருக்கான். அதை காட்டி இப்படியாப்பட்ட கொலைக்காரனுக்கு கியூர் பண்றதுக்கு எங்கிருந்து தகுதி இருக்குன்னு அவன் வாதாடிட்டு இருக்கானே தெரியல. ஆனா கடைசியா அந்த குவாங்க கொலை பண்ணதான் ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்ட்டு அந்த உடம்புல ரத்தமே இல்லாத ஒரு டெட் பாடி இருந்துச்சு இல்லையா, அதை காட்டினோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க. இப்போ டிஃபெண்டருக்கு ஒருத்தவங்களை கியூர் பண்ணணும்ன்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா ஒருத்தனை கொலை பண்ணணும்? பாத்தீங்களா, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம மொத்தத்தையும் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் கில்லருக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வருது. அவன் சிரிக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் என்ன இப்படி கொடூரமா சிரிக்கிறான் அப்படின்னு காசப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீரியல் கில்லர் சைக்கோபாத் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பார்க்கும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சோ ஜட்ஜும் அதை தான் கேட்கறாங்க. தோ ப்ரூஃப் பண்றேன் யுவர் ஆனர் அப்படின்னு. கில்லர் பார்த்து, நீ ஜோவை எதுக்காக கொன்ன? அவன் உன்னை காரை விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், 3 வருஷம் நீ கோமாக்கு போயிட்ட, அவனை திரும்ப கொன்னதுக்கு காரணம் ரிவெஞ்ச் தானே, அப்ப இது சீரியல் கில்லிங் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அது உண்மை கிடையாது அப்படின்னு இவன் சொல்லும் போதே அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவனுக்கு இவன் மயக்க மருந்து செலுத்தி அவனை கொடூரமா கொண்டு இருப்பான், அதுவும் சைக்கோத்தனமா. அடுத்து அவனோட பாடி பார்ட்ஸை கட் பண்ணி அதை ஏதோ ஒரு ஆசிட்ல முக்கி ஒரு ஃப்ரீசர் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள பொட்டலம் கட்டி போட்டுறான். இதெல்லாம் அவன் ரிவெஞ்சுக்காக தான் பண்ணிருக்கான், மக்கள் நலத்துக்காக எல்லாம் அவன் எதுவும் பண்ணல. இந்த ஒரு கேஸே போதும் இவன் ஒரு சீரியல் கில்லர்னு நிரூபிக்க அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றான். அந்த நேரத்துல இவனுக்கு சிரிப்பு வந்துடுது, பொக்குன்னு சிரிச்சிடான். அதை பார்த்துட்டு எல்லாரும் இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு எல்லாரும் காசப் பண்றாங்க. இப்படி எல்லாருமே ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கிறத ஜட்ஜி பார்த்துட்டு அமைதியா இருங்க, இல்லைன்னா கோர்ட்டை விட்டு வெளியேற்றிடுவேன், டிஃபென்ஸ் தரப்புலேருந்து உங்களோட பிரதிவாதத்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க் எழுந்து இவர் கொலை பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா தீராத வியாதிகளை இவரால் குணப்படுத்த முடியும், அதுக்கு நானே நேரடியா போய் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணேன், அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கும் கரெக்டான பதில் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அடுத்த சீன்ல கில்லர் கிட்ட பார்க் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏங்க உங்ககிட்ட தான் ப்ரூஃபே இல்லையே, எதை வச்சு ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி இல்ல, அப்படியெல்லாம் சொன்னாதான் அந்த கேஸை இழுத்து போட முடியும், முதல்ல நீ யார் யாரை காப்பாத்தினியோ அவங்களெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும், இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்த சீன்லயும் அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ற கொலி கூட கேட்டிருப்பாங்க, ஏன் இப்படி ஒரு கில்லருக்காக நீங்க போய் வாதாட போனீங்க அப்படின்ற மாதிரி. அவர்கிட்ட கேட்க, வேற வழி இல்ல, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தலான்னு ஒரு கடைசி முயற்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல பார்க்க ஜோவை பாக்குறதுக்காக சந்துக்கெல்லாம் போந்து கார் எடுத்துட்டு போகும்போது, எங்கடா இருக்க நீ, ஜிபிஎஸ் அமிச்ச லொகேஷனும் ஷேர் பண்ண, ஆனா ஒரே இடத்துல தான் சுத்தி சுத்தி வரேன், எங்கதான் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க கொஞ்சம் அடுத்த ரைட் வாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல மேல பாருங்க, கீழே பாத்துட்டு போனீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ஸ்ட்ரீட் குள்ள போறான். ஃபைனலா பார்த்தா அது ஒரு டெட் எண்ட், மேல மலை மேல இருக்கு. அந்த இடத்துல அவன் கை காட்ட ஃபைனலா அவனோட ரூம் கம் ஆபீஸ் போல இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் ஆபீஸ் ரூம்குள்ளே காய வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரே சிரிப்பு. கையில ஏதோ பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. சோ அந்த கேஸை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்காக ஒரு ஆர்டிக்கலை மட்டும் ரெடி பண்ணி அதை நியூஸ்ல ரிலீஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அந்த நியூஸ சா பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கா. அத அவளோட சீனியரும் பார்த்துட்டு, இல்ல எப்படியாவது ஜோவோட வாயை மூடணும், இல்லைன்னா இந்த கேஸ் சீக்கிரமா முடியாது, இந்த கேஸ்ல இவன் இப்படி பத்திரிகையில எழுதுனானா அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும், இது பார்க்கோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ 2 பேரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்க எதிர்பார்த்த மாதிரியே மேலதிகாரிட்ட இருந்து கால் வருது. அதை பார்த்துட்டு, பாத்தியா இப்பதானே சொல்லி வாய மூடின, நீ என்னென்னமோ பேசுற, டக்கு டக்குன்னு எவிடன்ஸ் எல்லாம் ஷோ பண்ணி கோமா நடந்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் பத்திரிகையில கிளிப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு அவ போனை பிடுங்கி எப்படியோ சமாளிச்சு பேசிட்டா. அதுக்கப்புறம் அவரு வெளியில போயிருந்தாரு, இப்பதான் வந்துட்டாரு அப்படின்னு போனை கொடுத்துட்டு, எதுக்கும் பயப்படாம கால் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அடுத்த சீனை கில்லரை ஜெயில அடைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அவன் ஜெயில போய் நிக்கும் போது இந்த பக்கம் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம பேச்சு மூச்சு இல்லாம போயிடுது. அதுக்காக அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும் வந்துட்டு எப்படியாவது இவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வராரு. சோ அதை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு, இப்ப கொலைகாரங்கிட்ட இவளை ஒப்படைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க,
ஆமா வேற வழி இல்ல, அவனால தான் அன்கியூரபிள் டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நான் பல பேரை போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அவரு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா இன்னும் எனக்கு கான்பிடன்ட் வரல, அதனாலதான் இன்னும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம குழந்தைய காப்பாத்திட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவங்க ஒத்துக்கல. அடுத்த சீன்ல ஜோ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி எல்லாரையும் போய் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குணமாயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்து வாக்குமூலம் கொடுங்கன்னு கேட்டா யாருமே வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கல. இன்னும் எத்தனை கேசஸ் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. இந்த பக்கம் ஜெயில அவன் கிரவுண்ட் வாக்கிங் வரும்போது மத்தவங்க எல்லாம் இவன் தானே அந்த சீரியல் கில்லர், 17 பேரை கொலை பண்ணானோ, பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி காசிப் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு குரூப்பும் இருக்கு. அடுத்த சீன்ல பார்க் அந்த சீரியல் கில்லரை மீட் பண்ண வர, நீ கியூர் பண்ண ஒருத்தரா நான் போய் மீட் பண்ணாலும் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு, யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. பை சான்ஸ் அவங்க சாட்சி சொல்ல வந்தா உனக்கு ட்ரையலுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, நீ யாராவது ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அது உங்க பொண்ணாதான் இருக்கும், மென்சோவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சரி எனக்கு ஒரு விஷயத்த நீ கிளியரா சொல்லு, இத்தனை பேரை நீ கியூர் பண்ண இல்லையா, அதுக்காக எதுவும் ரெக்கார்ட்ஸோ நோட்ஸோ எழுதி வைக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, எழுதி வச்ச அது ஒரு ரெட் நோட் புக், அந்த நோட் புக்கையும் கண்டிப்பா போலீஸ் சீஸ் பண்ணியிருக்கோம், நீங்க எவிடன்ஸ் ரூம்ல போய் செக் பண்ணீங்கன்னா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் டார்ச் எடுத்துக்கிட்டு ஒரு டார்க் ரூம்குள்ள போய் தேடி பாக்குறான். பார்க்க அந்த சமயத்துல லைட் ஆன் பண்ணும்போது தான் தெரியுது அது கில்லரோட வீடுன்னு. அதுல நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்க. ஒரு ஃபைல்ஸா இவரும் எடுத்து பாக்குறாரு. அதுல பேட்டன் டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய ஃபார்முலா கூட அவன் எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஹோப் வருது. அது மட்டும் இல்ல, கில்லர் ஒரு பேஷண்ட இதே டிசீஸ்ல இருந்தவரை குணப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அதையும் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போர்டில் ஒட்டி வச்சிருப்பாரு. நினைச்சு பாக்குறாரு. அந்த சமயத்துல இவர் உள்ள இருக்கும் போது எவனோ ஒருத்தன் வெளியில இருந்து முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு இவரை நோட் பண்ண, அவ்வளவுதான் துரத்தி போய் பிடிச்சா. ஃபைனலா அவனை விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் ஒரு யூடியூபர் போல இருக்கு. இப்படி டார்க்கா இருக்க கொலைகாரனோட வீட்டை கண்டுபிடிச்சு அதை சோசியல் மீடியால போட்டா நல்ல வியூஸ் வரும் சார், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் மொபைல்ல இருக்கிறதெல்லாம் காமிச்சிட்டு அவங்க கிட்ட ப்ரூஃப் ஒத்துக்க, அந்த சமயத்துல இல்ல நீ உள்ள போனியா, இங்க இருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட அவனை விசாரிக்க, ஐயோ என்ன விட்டுருங்க, நான் தெரியத்தனமா வீடியோ எடுத்துட்டேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கான். ஏய் உள்ள போனியா என்னன்னு தான் கேட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்டா, ஆமாங்க நான் கதவை திறந்துட்டு உள்ள போனேன் அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. சானேரா பார்க்க மீட் பண்ண வந்திருக்கான். அந்த இடத்துல அவபாட்டுல தென்னவட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நீங்க நல்லாவே வாதாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க மட்டுமா அவனை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜட்ஜ் வராங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவன் 17 பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சா சொல்ல, இது கோர்ட் இல்லமா, சும்மா 17 பேரை கொலை பண்ணிருக்கான்னு சொல்ல, அதுல அவன் கியூரும் பண்ணிருக்கான், அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம சும்மா ஒருத்தனை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் வெளியில வரும்போது, இந்த ஜோ கிட்ட நீங்க பேசி ஆர்டிக்கல் எல்லாம் கண்ணா பின்னான்னு எழுதுறீங்க உண்மைதானே அப்படின்ற மாதிரி சா பார்க்க பார்த்து கேட்க, என்னமா நீ குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஒரு காலத்துல நீ என்கிட்ட படிச்சன்றத மறந்து போயிடாத, புத்திசாலித்தனமா பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரத்துல ஜோ கிட்ட இருந்து இவருக்கு கால் வர, பரவாயில்ல இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் ரிப்போர்ட்டா அவருக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அவ கிளம்ப, ஜோ அவருக்கு கால் பண்ணி, ஐயோ எல்லாம் போச்சு, என்னோட ஆபீஸையே ரெய்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் சா நடந்து போறத பார்த்துட்டு இவரும் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. பட் அவரு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ள யாரையுமே அலோவ் பண்ணாம ஜோ நின்னுட்டு இருக்கும் போது, அத்துமீறி போலீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. அதே சமயத்துல அட்வொகேட்டும் வந்துடுறாரு. அவர்கிட்ட சர்ச் வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் எல்லாத்தையும் கொடுத்து, நீங்க ஒரு கேஸை பத்தி தப்பான அபிப்பிராயங்களை ரிலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல நம்ம அட்வொகேட் சும்மா இல்லாம வாதாடவே ஆரம்பிச்சிடறாருங்க. ஏன்னா நானும் இங்க தாங்க ரிசர்ச் பண்றேன், என்னோட கிளைண்ட்ஸை மீட் பண்றேன், என்னோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு, இது பாத்தீங்களா இது என்னோட சிஸ்டம், அங்க பாத்தீங்களா அது அவனோட சிஸ்டம், எதை வேணாலும் நீங்க சீஸ் பண்ணி எடுத்துக்கலாம், பட் என்னோட கேஸும் நீங்க எடுக்கிறதுக்கு ஏதாவது சர்ச் வாரண்டோ அரெஸ்ட் வாரண்டோ கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. அடுத்து ஜோவும் பார்க்கும் ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது, அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வர, அவளோட பேரு மின். ஏன்டா இவளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ ஸ்ட்ரெயிட்டா வந்து சார்க்க பார்த்து, என்ன திரும்பவும் வேலையில சேர்த்துக்க மாட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்து இவளை வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு கில்லர் யாரெல்லாம் கியூர் பண்ணானோ அவங்களெல்லாம் போய் மீட் பண்ண சொல்றான். அதுல ஒருத்தர் மறுக்கிறாங்க, வரவே மாட்டேன்றான். ஏன்னா உள்ள இருந்த கில்லர் அவனுக்கு லெட்டர் போட்டிருப்பான் போல இருக்கு, அதனால அவாய்ட் பண்றான். சில பேர் ஒத்துக்கிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்க இந்த பக்கம் இந்த விஷயத்த கொண்டு வந்து பார்க் கில்லர் கிட்ட சொல்ல, எப்படியாவது சாட்சிகளை கொண்டுட்டு வந்து நிரூபிக்க வச்சுட்டா எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஒரு 2 சாட்சியை மட்டும் இப்போ ரெடி பண்ணிருப்பாங்க. அவனும் யோசிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல சாவை காட்டுறாங்க. அவகிட்ட ஒரு ஃபைல் வருது. அதுல லீவு கியாம் கில்லரால குணப்படுத்தப்பட்ட பேஷண்ட் அவனோட அம்மா இப்போ விட்னஸா கோர்ட்டுக்கு வர போறாங்கன்ற தகவல் இவளுக்கு கிடைக்குது. சோ இவன் கியூர் பண்ண 2 பேஷண்ட்டுக்கும் ஒருத்தருக்கு போலியோ அட்டாக், இன்னொருத்தருக்கு பிளட் கேன்சர். 18 வயசான கங்சாவுக்கு போலியோ அட்டாக். அவனை இப்ப கியூர் பண்ணி ஃபுட்பாலே விளையாண்டுட்டு இருக்கான். ஆனா இன்னொருத்தன் காங்சாங் அவன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து பிளட் கேன்சரால பாதிக்கப்பட்டவன் வந்து சாட்சி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்களோட டீமை வச்சு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. ஸோ கில்லர் அந்த லெட்டர் எழுதுனதை பத்தி மின் பார்க்க பார்த்து கேள்வி கேட்க அது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சாட்சியா கூப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கான். நீங்க சாட்சியா வர வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அதே சமயத்துல செத்து போனவங்களெல்லாம் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மின் கேட்க அதை நெக்ஸ்ட் ஹைரிங்ல நம்ம பாத்துக்கலாம், இப்ப விட்டுறலாம், ஆனா இப்ப பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ட்டு 3 பேர் ஒரே இடத்துல உட்காந்து நைட்டு பக்கலமா கஷ்டப்பட்டு பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இவருக்கான ஸ்ட்ரெஸ் என்னன்னா எப்படியாவது அவனை காப்பாத்திட்டா தான் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். மறுநாள் அடுத்த ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல போலியோவால அட்டாக் ஆன அந்த பையனோட அம்மா வந்து ஆமா அவன் தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி என் பையனை காப்பாத்தி குணப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவளும் கிராஸ் கொஸ்டினா அதுக்கு நீங்க காசெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்க, அப்படியெல்லாம் அவங்க கிட்ட கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, அவன் கியூர் ஆகி நல்லா இருக்கான், இப்போ ஃபுட்பால் கூட விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாட்சியான அந்த பிளட் கேன்சர் பேஷண்ட் இருக்காரு இல்லையா, அவரை சாட்சி சொல்ல கூப்பிட்டா அவர் வராம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்ப சா சும்மா இல்லாம இவங்க பொய் சாட்சியெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி வாதாட ஃபைனலா அந்த பிளட் கேன்சர்ல அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டும் அவன் என்னோட டிசீஸை கியூர் பண்ணாங்க, ஆனா அது கியூர் ஆகல, அவனால இதெல்லாம் பண்ண முடியாது, அவன் ஒரு சீரியல் கில்லர் தான், நான் இப்ப அதை விட வேர்ஸ்டா பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல சொல்ல அவ்வளவுதான். அதை கேட்டுட்டு சாவுக்கு சும்மா இருக்க முடியுமா, எப்படியாவது அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. அடுத்து கோர்ட்டெல்லாம் முடிஞ்சிருது. அவன் வெளியில போகும்போது பார்க் பின்னாடியே போய் ஏண்டா போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உண்மையை தாங்க சொன்னேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக கடத்திட்டு போனான், என்கிட்ட இன்ஃபார்மும் பண்ணல, ஆனா என்னோட நோயை குணப்படுத்தலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமே என்னோட மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு பார்க்க திட்டி அமிச்சிடறான். ஆனா இவன் இப்படி பேசிட்டு போறத சாவும் கவனிக்கிறா. அடுத்த சீன்ல என்ன இப்படி நீ பேஷண்ட்டை குணப்படுத்தணும்னு சொன்ன, அவன் இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்ற மாதிரி கில்லர் கிட்ட கேட்க, அவனோ நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே பாதியில அவனை வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இப்ப அவன் சாகர நிலைமைக்கு போயிருக்கான், அதுக்கு காரணம் நீங்க தான்ற மாதிரி அவன் அங்க கோமா கத்த, இந்த பக்கம் சா ஸ்ட்ரைட்டா போயிட்டு பாரு நான் உன்கிட்ட தனியா பேசணும், கேள்வி கேட்கறதுக்காக வரல, உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காகவும் வரல, ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா உனக்கு ட்ரீட்மெண்ட் அவன் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்த சொன்னான், நான் இவனுக்கு இப்ப என்னோட ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், இவனை வேற ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்த்தீங்கன்னா அவனோட நோய் அதிகமாகும், அவனை காப்பாற்ற முடியாதுன்னு வார்ன் பண்ணிதான்ப்பா அவன் ஜெயிலுக்கே போனான், ஆனா நாங்க அந்த சமயத்துல பெருசா எடுத்துக்கல, கண்டிப்பா ஒன்ன ரெக்கவர் பண்ணணும்னா அவனாலதான் முடியும் அப்படின்னு ஃபேக்டா அந்த பேஷண்ட் கிட்ட ஒத்துக்கிறா. ஆனா கில்லர் கிட்ட ஏன் ஒத்துக்கலனே தெரியல. 17 பேரை கொலை பண்ணா அவனை கொல்லணும்ன்ற அதே முடிவோட இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கமும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும், அந்த பேஷண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் திரும்பவும் கியூர் பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்து கில்லரும் சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணா இதோட இந்த எபிசோடும் முடியுது. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கில்லரை சேவ் பண்ணலாமா இல்ல தான் நினைச்ச மாதிரி மரண தண்டனை கொடுத்துடலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.